Star Academy. I am Narmada Aptitude Trainer. Percentage அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். Percentageல based on votes அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த டாபிக் பார்த்துட்டீங்கன்னா banking, SSC, RRB, TNPC இது எல்லாத்துலயுமே வரும். 2% contested an election of parliament. The winning candidate secures 60% of the total votes and won by majority of 42,000. The total number of votes polled is அப்படினு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. தமிழ்ல பாத்தீங்கன்னா இருவர் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டனர். வெற்றி பெற்ற வேட்பாளர் 60% வாக்குகளை பெற்று 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படினு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய क्वेश्चंस வரும் vote பேஸ் பண்ணி. என்னன்னா இப்போ இதுல ரெண்டு கேண்டிடேட் வெச்சு மட்டும் தான் நமக்கு क्वेश्चंस இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A B அப்படினு ரெண்டு கேண்டிடேட் எடுத்துக்கிறோம் அப்படினா A வந்து ஒரு 60% A தான் வின்னிங் கேண்டிடேட் அப்படினா 60% ஓன்னு வச்சுக்கலாம். அப்போ 60% ஓட்ஸ் வாங்கி அவர் வந்து வின் பண்ணுறாரு அப்படின்னா மொத்த டோட்டல் வந்து என்னவா இருக்கும் 100% எடுத்துக்கணும். எப்போவுமே இந்த பர்சன்டேஜ் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் இல்லை டோட்டல் நம்பர் ஆஃப் மார்க்ஸ் இது எல்லாமே 100% எடுத்துப்போம். இப்போ 100%ல் 60% வாங்கி A வந்து அப்படியே வின் பண்ணுறாரு அப்படிங்கும்போது B வந்து எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படின்னா 40% வாங்கியிருப்பார். அந்த இடத்துல மெஜாரிட்டி ஆஃப் 42,000 இருக்குது. அதாவது 42 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் அப்படின்னா A வந்து Bயை விட 42 வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்காருன்னு அர்த்தம். அது எப்படி கிடைச்சது அப்படின்னா A வந்து 60% அப்படின்னா B வந்து 40%. அப்போ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 20%ன்னு கிடைக்குங்களா. அப்போ அந்த 20% தான் அவங்க வாங்கியிருக்கிற அந்த டிஃப்ரென்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 42,000. அப்போ 100% தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 100% ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். 20% வந்து 42,000 அப்படின்னா இது எப்படி கேன்சல் பண்ணலாம்? 0 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த பர்சன்டேஜ் இங்கே பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். 1 2 சார் 2 2 2 சார் 4 1 2 சார் 2 இப்போ ரிமைனிங் 0 0 வந்துங்களா. இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு இதை மல்டிபிள் பண்ணும்போது 2100 × 100 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2,10,000 அப்படின்னு கிடைக்குங்களா. இப்போ இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். அதாவது அந்த எலெக்ஷனில் மொத்தம் 2,10,000 அப்படிங்கிற ஓட் தான் மொத்தமாக பதிவு பண்ண கேண்டிடேட்ஸாக இருப்பாங்க. அதாவது 2,10,000 பேர் வந்து அங்கே வாக்களிச்சிருப்பாங்க அப்படிங்கிற மீனிங். எலெக்ஷன் பிட்வீன் டூ கேண்டிடேட்ஸ் 20% of the votes cast are invalid. The winner gets 55% of the valid votes and defeats the loser by 320 votes. How many votes were totally cast? ஒரு கல்லூரி தேர்தலில் 2 வேட்பாளர்களுக்கு இடையில் 20% வாக்குகள் செல்லாதவை. வெற்றியாளர் செல்லுபடியாகும் வாக்குகளில் 70% பெற்று தோல்வி அடைந்தவரை 320 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிக்கிறார். மொத்த பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை. இப்போ இந்த இடத்துல இன்வேலிட் ஓட்ஸ் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்வேலிட் ஓட்ஸ்னால் நம்ம என்ன பண்ணுப்போம், ஓட்டிங் கணக்கில் வந்து இன்வேலிட் ஓட்ஸை கணக்கு எடுத்துக்க மாட்டோம். அதில் 20% ஆஃப் ஓட்ஸ் வந்து இன்வேலிட்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ டோட்டல் ஓட்ஸ் வந்து 100% அப்படின்னு எப்போவுமே எடுத்துப்போமா. அப்போ அதில் வேலிட் ஓட்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்னா அந்த 100%ல் 20% சப்ராக்ட் பண்ணோம்னா 80%. இப்போ இந்த 80% அப்படிங்கிறது தான் வேலிட் ஓட்ஸ். இந்த வேலிட் ஓட்ஸில் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு 55% வாங்கி வின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வேலிட் ஓட்ஸில் 55%னா இப்போ 55% ஆஃப் 80 அது கண்டுபிடிக்கணும். 55% ஆஃப் 80னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? 55 டிவைடட் பை 100 ஆஃப்னா இன்ட்டு 80 இந்த பர்சன்டேஜ். அப்போ இதை கேன்சல் பண்ணோன்னா 11 வரும். இது 20 அப்படின்னு வருங்களா. அப்போ இந்த 0 0 கேன்சல் ஆயிரும். 1 2 சார் 2 4 2 சார் 8 அப்போ 44%. அப்போ 44% வாங்கி தான் வின்னர் வந்து வின் பண்ணியிருக்காரு. இப்போ வின்னிங் ஓட்ஸ் வந்து 44%னா இப்போ லூசர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருப்பார் அப்படின்னா 44லேருந்து இந்த டோட்டல் வேலிட் ஓட்ஸ் வந்து 80 தான். அப்போ வின்னிங்கோ லாஸோ ரெண்டுமே எதில் தான் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் வேலிட் ஓட்ஸில் தான் பார்ப்பாங்க. இப்போ வேலிட் ஓட்ஸில் 44% வந்து வாங்கி அவர் வின் பண்ணுறாரு அப்படின்னா அப்போ தோற்கடிச்சிக்கப்பட்டவங்க எவ்வளோ வாக்கு வாங்கியிருப்பாங்கன்னா 36% வாங்கியிருப்பார். இப்போ 36% லாசர் வாங்கியிருக்காரு அப்படிங்கும்போது வின்னர் வந்து 44% அப்படின்னா அவங்க டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்களா. தோல்வி அடைந்தவரை 320 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடிச்சிருக்காரு அப்படிங்கும்போது இந்த ரெண்டுத்தோட வித்தியாசம் தான் அதுவாக இருக்கும். அப்போ 44% மைனஸ் 36% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8% அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8% அப்படிங்கிறது தான் அந்த 320. நமக்கு என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க மொத்த பதிவான வாக்குகளின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வேலிட் ப்ளஸ் இன்வேலிட் எல்லாமே சொல்லணும். அப்போ 100%.
இதுவே அவங்க வந்து வேலிட் ஓட்ஸ் மட்டும் எவ்வளோ, அதாவது செல்லாகும் வாக்குகள் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் 80% தான் போட்டுக்கணும். அவங்க மொத்த பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டுறதால மொத்த பதிவான வாக்குகள் எண்ணிக்கை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம் 100%. அப்போ 100% ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இதை கேன்சல் பண்ணலாங்களா, பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும். 1 8s are 8, 4 8s are 32, இது 0 போட்டுட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும், எக்ஸ் ஈக்குவல் டு 40 × 100 அப்படின்னு வருங்களா. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4000. இப்போ மொத்த பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா 4000. அப்போ 4000 பேர் வந்து அந்த எலெக்ஷனில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வேணும்னா விஸ்டா அகாடமியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.